ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 4/12/1985. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு சங்கல்பத்தின் பாஷை மிக உயர்ந்த பாஷை. சங்கல்பத்தின் அதாவது எண்ணத்தினுடைய பாஷை மிக உயர்ந்த பாஷை. இன்று பாப்தாதாவின் எதிரில் 2 ரூபத்தில் 2 சபை கூடியிருக்குது. இரண்டுமே அன்பான குழந்தைகளின் சபை. ஒன்று சாகார ரூபம் உள்ள குழந்தைகளின் சபை, இன்னொன்று ஒளி வடிவ உடலில் அன்பு சொரூப குழந்தைகளின் சபை. அன்பு கடல் தந்தையோடு சந்திப்பதற்காக நாலாபுரங்களில் உள்ள ஒளி வடிவ உடல் உள்ள குழந்தைகள் தங்களுடைய அன்பை பாப்தாதாவின் எதிரில் பிரத்யட்சம் செஞ்சிட்ருக்கிறாங்க. பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் அன்பு நிறைந்த எண்ணம், உள்ளத்தின் விதவிதமான ஊக்கம் உற்சாகத்தின் எண்ணம், இதயத்தின் பலவிதமான பாவனைகளின் கூடவே அன்பின் சம்பந்தத்தின் அதிகாரத்தினுடன் அதிகார ரூபத்தின் இனிமையான விஷயங்களை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய இதயத்தின் நிலைப்பாட்டை, தன்னுடைய பலவிதமான குடும்ப சூழ்நிலையினுடைய நிலைப்பாட்டை, சேவையினுடைய செய்திகளினுடைய அந்த நிலையை கண்களின் பாஷை மூலம், சிரேஷ்ட அன்பின் எண்ணங்களின் பாஷை மூலம் தந்தையின் எதிரில் தெளிவாக வச்சிட்ருக்கிறாங்க. அனைத்து குழந்தைகளுடைய ஆன்மீக உரையாடல் பாப்தாதா 3 ரூபங்களில் கேட்டுட்ருக்கிறார். ஒன்று கண்களின் பாஷை மூலம் சொல்கிறாங்க, இரண்டாவதாக பாவனையினுடைய பாஷையில் சொல்கிறாங்க, மூன்றாவது எண்ணத்தின் பாஷையில் சொல்கிறாங்க. வாய் மூலம் பேசும் பாஷையோ பொதுவான பாஷை. ஆனால் இந்த 3 விதமான பாஷை ஆன்மீக யோகி வாழ்க்கையினுடைய பாஷை. கண்களின் பாஷை, பாவனையின் பாஷை, எண்ணத்தின் பாஷை. அது ஆன்மீக குழந்தைகள் மற்றும் ஆன்மீக தந்தை தெரிஞ்சிருக்கிறாங்க. மேலும் அனுபவம் செய்கிறாங்க. எந்த அளவு உள்நோக்கு முகமாகி இனிமையான அமைதி சொரூபத்தில் நிலைச்சிருந்துக்கிட்டே இருப்பீங்களோ அந்த அளவு இந்த 3 பாஷைகள் மூலமா அனைத்து ஆத்மாக்களுக்கும் அனுபவம் செய்விப்பீங்க. இந்த ஆன்மீக பாஷைகள் எவ்வளவு சக்திசாலியானவை. வாயினுடைய பாஷையை கேட்டு மற்றும் கூறி அதிகமானவர்கள் களைப்படைஞ்சிட்டாங்க. வாயின் பாஷையில் ஏதாவது ஒரு விஷயத்தை தெளிவாக்குவதற்கு நேரமும் எடுக்கும். ஆனால் கண்களின் பாஷை, சமிக்சை கொடுப்பதின் பாஷை, மனதின் பாவனையின் பாஷை முகம் மூலமாக பாவனையின் ரூபத்தில் பிரசித்தமாகும். முகத்தின் பாவனை மனதின் பாவனையை நிரூபிக்கும். முகத்தினுடைய பாவனை மனதினுடைய பாவனையை நிரூபிக்கும்னு பாபா சொல்றாங்க. எப்படி யாராவது ஒருத்தவங்க எதிரில் செல்றாங்க, அன்போடு செல்றாங்க, அல்லது பகையோடு செல்றாங்க, அல்லது யாராவது சுயநலமாக செல்றாங்கன்னா அவங்களுடைய மனதினுடைய பாவனை முகம் மூலமா தென்படும் இல்லையா? எந்த பாவனையோடு இவங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது கண்கள் மற்றும் அவங்களுடைய நிலை சொல்லும். அந்த மாதிரி பாவனையினுடைய பாஷையை முகத்தின் பாவனையின் மூலம் தெரிந்து கொள்ளவும் முடியும், சொல்லவும் முடியும். அதே மாதிரி எண்ணத்தின் பாஷை மிக உயர்ந்த பாஷை. ஏன்னா எண்ணத்தினுடைய சக்தி அனைத்தையும் விட சிரேஷ்ட சக்தி, மூலமான சக்தி. மேலும் மற்ற அனைத்தையும் விட அதிவேகம் உள்ள பாஷைன்னு பாபா சொல்றாங்க. இந்த எண்ணத்தின் பாஷை யார் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும், அங்கே செல்வதற்கு எந்த சாதனமும் இல்லை அப்படின்னாலும் எண்ணத்தின் பாஷை மூலமா யாருக்கும் செய்தியை கொடுக்க முடியும். இறுதி நேரத்துல இதே எண்ணத்தின் பாஷை தான் உதவியாக இருக்கும். அறிவியலுடைய சாதனங்கள் எப்போ செயலிழந்துடுமோ அப்போ இந்த அமைதியின் சாதனம் உபயோகத்துல வரும். ஆனா எந்த ஒரு கனெக்ஷனையும் இணைப்பதற்காக லைன் தெளிவாக இருக்கணும். எந்த அளவு ஒரு தந்தை மற்றும் அவர் மூலமாகவே கேட்ட அந்த ஞானத்துல மேலும் அதே ஞானம் மூலமா சேவையில எப்பொழுதும் பிஸியாக இருப்பதற்கான பயிற்சி உள்ளவராக இருப்பீங்களோ அந்த அளவு சிரேஷ்ட எண்ணம் இருக்கும் காரணத்தினால லயன் தெளிவா இருக்கும். வீணான எண்ணங்கள் தான் இடையூறு செய்யக்கூடியது. எந்த அளவு வீணானவை முடிஞ்சு சக்திசாலியான எண்ணம் இருக்குமோ அந்த அளவே எண்ணத்தினுடைய சிரேஷ்ட பாஷையை தெளிவாக அனுபவம் செய்வீங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க.
எப்படி வாயினுடைய பாஷை மூலம் அனுபவம் செய்றீங்க இல்லையா? எண்ணத்தின் பாஷை ஒரு நொடியில வாயின் பாஷையை விட மிக அதிகமாக யாருக்கும் அனுபவம் செய்விக்க முடியும். 3 நிமிடத்தின் சொற்பொழிவினுடைய சாரத்தை ஒரு நொடியில எண்ணத்தின் பாஷை மூலமா அனுபவம் செய்விக்க முடியும். ஒரு நொடியில ஜீவன் முக்திங்கிற வர்ணனை இருக்குது இல்லையா? அதை அனுபவம் செய்விக்க முடியும்னு பாபா சொல்றாங்க. 3 நிமிடத்தினுடைய சொற்பொழிவினுடைய சாரத்தை ஒரு நொடியில எண்ணத்தின் பாஷை மூலமா அனுபவம் செய்விக்க முடியும். ஒரு நொடியில ஜீவன் முக்திங்கிற வர்ணனை இருக்குது இல்லையா? அதை அனுபவம் செய்விக்க முடியும்னு பாபா சொல்றாங்க. உள்நோக்கு முகமுடைய ஆத்மாக்களுடைய பாஷை இதே ஆன்மீக பாஷை. இப்போ நேரத்துக்கு ஏத்த மாதிரி இந்த 3 பாஷைகள் மூலமா சுலபமாக வெற்றியை பிராப்தி செய்வீங்க. உழைப்பும் குறைவு, நேரமும் குறைவாக ஈடுபடுத்தப்படும். ஆனால் வெற்றி சுலபமானது. ஆகையினால இப்போ இந்த ஆன்மீக பாஷையினுடைய பயிற்சி உடையவங்களாக ஆகுங்க. இன்று பாப்தாதாவும் குழந்தைகளின் இந்த 3 விதங்களின் பாஷையை கேட்டுட்டு இருந்தார். மேலும் அனைத்து குழந்தைகளுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறார். அனைவரின் மிக அன்பான சொரூபத்தை பாப்தாதா பார்த்து அன்பு கடலில் மூழ்க வைத்து கொண்டிருக்கிறார். உங்கள் அனைவரினுடைய நினைவுகள் சதா காலத்துக்காக நினைவு சின்ன ரூபம் ஆவதற்கான சிரேஷ்ட வரதானம் கொடுக்கிறார். அனைவருடைய மனதின் பலவிதமான பாவனையை தெரிந்து அனைத்து குழந்தைகளுக்காக அனைத்து பாவனைகளுக்கும் பிரதிபலனாக எப்பொழுதும் தடையற்றவராக ஆகுக, சக்திசாலியானவர் ஆகுக, அனைத்து சக்திகளும் நிரம்பியவராக ஆகுக. இன்னும் அந்த சுப பாவனையை இந்த ரூபத்துல கொடுக்கிறாங்க. எல்லோருடைய மிக அன்பான சொரூபத்தை பாப்தாதா பார்த்து அன்பு கடல்ல மூழ்க வச்சிட்டு இருக்கிறாங்களாம். உங்கள் அனைவருடைய நினைவுகள் சதா காலத்துக்காக நினைவு சின்ன ரூபம் ஆவதற்கான சிரேஷ்ட வரதானம் கொடுக்கிறாங்க. அனைவருடைய மனதின் பலவிதமான பாவனையை தெரிந்து அனைத்து குழந்தைகளுக்காக அனைத்து பாவனைகளுக்கும் பிரதிபலனாக எப்பொழுதும் தடையற்றவர் ஆகுக, சக்திசாலியானவர் ஆகுக, அனைத்து சக்திகளும் நிரம்பியவர் ஆகுக என்னும் சுப பாவனையை இந்த ரூபத்தில் கொடுக்கிறார். அனைத்து குழந்தைகளின் என்னென்ன சுப விருப்பங்கள் இருக்குதோ சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சகயோகத்தின் பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் இருக்குதோ அது அனைத்து சுப விருப்பங்களும் அந்த அனைத்து சுப விருப்பங்களும் பாப்தாதாவினுடைய சிரேஷ்ட பாவனை மூலமா நிறைவேறி கொண்டே இருக்கும் என்பதுதான் தந்தையினுடைய சுப பாவனை. நடைமுறையில சில நேரம் சில குழந்தைகளின் எதிரில் பழைய கணக்கு வழக்கு சோதனையின் ரூபத்துல வருது. அது உடல் வியாதியின் ரூபத்துல அல்லது மனதின் வீணான புயலின் ரூபத்துல சம்பந்தம் தொடர்பின் ரூபத்துல வருது. யார் மிக நெருக்கமான சகயோகியாக இருக்கிறாங்களோ அவருடன் கூட சகயோகத்துக்கு பதிலா மெல்லிய ரூபத்தில் மோதல் ஏற்பட்டுடுது. ஆனா இந்த அனைத்து பழைய கணக்கு பழைய கடன் போன்றவை அடைக்கப்பட்டு கொண்டு இருக்குது. எனவே இந்த குழப்பத்தில் செல்லாமல் புத்தியை சக்திசாலியாக ஆக்கினீங்க அப்படின்னா புத்தி பலம் மூலமா இந்த பழைய கடன் கணக்கு பதிலாக எப்பொழுதும் தேர்ச்சி அடைவதற்கான நிலையை அனுபவம் செய்வீங்கன்னு பாபா சொல்றாங்க. ஆனா என்ன நடக்குது? புத்தி பலம் இல்லாத காரணத்தினால கடனை ஒரு சுமையின் ரூபத்துல அனுபவம் செய்யறாங்க. புத்தி பலம் இல்லாத காரணத்தினால கடனை ஒரு சுமையின் ரூபத்தில் அனுபவம் செய்யறாங்க. மேலும் சுமை இருக்கிற காரணத்தினால புத்தி மூலமா என்ன யதார்த்த நிர்ணயம் இருக்கணுமோ அது இருக்க முடியாது. மேலும் யதார்த்த நிர்ணயம் இல்லாத காரணத்தினால சுமை இன்னும் அதி கீழான நிலைக்கு அழைச்சிட்டு போகுது. வெற்றியினுடைய உயர்வுக்கு செல்ல முடியாது. ஆகையினால அடைத்து முடிப்பதற்கு பதிலா சிலருக்கு இன்னும் அதிகரித்திடுது. ஆகையினால பழைய கடனை அடைப்பதற்கான சாதனம் எப்பொழுதும் தன்னுடைய புத்தியை தெளிவாக வைங்கன்னு பாபா சொல்றாங்க. பழைய கடனை அடைப்பதற்கு சாதனம் புத்தியை தெளிவா வச்சுக்கணும். புத்தியில சுமையை வைக்கக்கூடாது. எந்த அளவு புத்தியை சுமையற்று லேசானதாக வைப்பீங்களோ அந்த அளவு புத்தியினுடைய பலம் வெற்றியை சுலபமாக பிராப்தி செய்விக்கும். புத்தியை சுமையற்று லேசானதாக வச்சா அந்த அளவு அந்த புத்தியினுடைய பலம் வெற்றியை சுலபமாக பிராப்தி செய்விக்கும். ஆகினால பாபா சொல்றாங்க, பயப்படாதீங்க. வீணான எண்ணம் ஏன் வந்துச்சு, என்ன ஆச்சு, ஒருவேளை இப்படி ஆயிருக்குமோ அப்படின்னு சுமை நிறைந்த எண்ணத்தை முடிவு கட்டி புத்தியினுடைய தொடர்பை தெளிவாக வைங்க.
லேசாக வச்சுக்கிங்க. தைரியம் உங்களுடையது, உதவி தந்தையினுடையதுன்னு சொல்றாங்க பாபா. அப்போ வெற்றி அனுபவம் ஆகிட்டே இருக்கும். புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. டபுள் லைட் ஆவதற்கு பதிலா, அதாவது சுமையற்ற நிலை ஆவதற்கு பதிலா டபுள் சுமையை எடுத்துக்கிறாங்க. ஒன்று பழைய கணக்கு, இன்னொன்று வீணான எண்ணத்தினுடைய சுமை. ஒன்று பழைய கணக்கு, இன்னொன்று வீணான எண்ணத்தினுடைய சுமை. அப்படி அந்த 2 சுமைகள் மேலே கொண்டு செல்லுமா அல்லது கீழே கொண்டு வருமான்னு கேட்குறாங்க பாபா. ஆகினால அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதா விசேஷமாக கவனம் ஊட்டுறாங்க. எப்பொழுதும் புத்தியினுடைய சுமையை அகற்றுங்க. எந்த விதமான சுமையும் புத்தியோகத்துக்கு பதிலா கணக்கு வழக்கை அனுபவிப்பதில் மாறிடுது. ஆகினால தன்னுடைய புத்தியை எப்பொழுதும் லேசாக வைங்க. யோக பலம், புத்தி பலம் விளைவுகளை அனுபவிப்பதை முடிச்சிடும். அனைவருடைய சேவைக்கான பலவிதமான ஊக்கங்களும் வந்து சேர்ந்தது. யார் எந்த அளவு உண்மையான உள்ளத்தோடு சுயநலமற்ற உணர்வோடு சேவை செஞ்சிட்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி உண்மையான உள்ளம் உள்ளவங்க மீது பாபா எப்பொழுதும் திருப்தியாக இருக்கிறாங்க. மேலும் அதே திருப்தியாக இருப்பதனுடைய அடையாளமா உள்ளத்துல திருப்தி மற்றும் சேவையில வெற்றி இருக்கும். இதுவரையிலும் என்னென்ன செஞ்சிருக்கீங்களோ, மேலும் செய்து கொண்டு இருக்கீங்களோ, அவை அனைத்து மிக நன்றாக இருக்குது. இன்னும் வரும் நாட்கள்ல இன்னும் நல்லதாக கண்டிப்பாக ஆகும். எனவே நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு பாப்தாதா எப்பொழுதும் முன்னேற்றத்தை அடைந்து கொண்டே இருங்க, விதிப்படி வளர்ச்சியை அடைந்து கொண்டே இருங்க அப்படிங்கிற இந்த வரதானத்தின் கூடவே பல மடங்கு அன்பு நினைவுகளையும் கொடுக்குறாங்க. கையால் எழுதப்பட்ட கடிதத்துக்கும் மற்றும் மனதால் எழுதப்பட்ட கடிதத்துக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்களை சேர்த்து பதில் தர்றாங்க. சிரேஷ்ட முயற்சி செய்வது, சிரேஷ்ட வாழ்க்கையில எப்பொழுதும் நீடூழி வாழ்க்கை என்ற அன்பின் சிரேஷ்ட பாவனையையும் சேர்த்து அனைவருக்கும் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.